வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 107வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 531வது கேள்வி. ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும் சோதனையில் 3 தலைகள் அல்லது 3 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. 3 முறை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே மொத்த வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 8. நம்ம ஏற்கனவே நிகழ்தகவு பற்றி ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம், 5-6 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதில் நம்ம இதை பற்றின எல்லா விளக்கங்களையும் சொல்லியிருப்போம். 3 முறை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே கீழே 8. இதில் அவங்க கேட்டிருக்கிறது 3 தலைகள், 3மே தலையாக இருக்கணும் அப்படின்னா ஹெச்னு ஒரு ஆன்சர் இருக்குது. 3 பூக்கள்னால் 3மே பூவாக இருக்கணும் அப்படின்னா டிடின்னு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படின்னா 2 சான்சஸ். அப்போ 2/8 கேன்சல் பண்ணால் 1 2 2 4 2 8. ஸோ ஆன்சர் 1/4, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்ததாக 532. a² + b² + 2ab வர்க்க மூலம் என்ன? ஸ்கொயர் ரூட். இதுக்கு ரூட் எடுக்கிறோன்னா இப்போ a² + b² + 2abனா எப்படி எழுதலாம்? அதை நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுக்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். எப்போ ரூட் எடுத்தாலும் நமக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா +or- வரும். ஸோ +or- a + b அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை, தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததாக 533. a³ - b + b³ - a = இதற்கு நம்ம நேற்று வீடியோலையுமே சொல்லியிருந்தோம். கீழே b - ஏன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரணும். அப்போ ஒரு மைனஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த b - ஏங்கிறது a - b மாறிடும். வெளில எடுத்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். அப்போ மேலே என்ன இருக்கும்? a³ - b³ கீழே என்ன இருக்கும்? a - b. a³ - b³ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், சுருக்குதல் டாப்பிக்லாம். a - b × a² + ab + b² அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான ஃபார்முலா. பையில் என்ன இருக்குன்னா a - b. ஸோ a - b கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது a² + ab + b². கரெக்டுங்களா? அடுத்ததாக 534 பாருங்கள். 9 × 1/64 பவர் -1/3 + 125 பவர் 1/3 ஹோல் பவர் 1/4 மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த 9 அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு இது எதுவும் பண்ண வேண்டாம். 64 பவர் -1/2 கீழே இருக்கிற நம்பர் பைக்கு மேலே வருதுன்னா பவரில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 64 பவர் 1/3. 64ங்கிறத எப்படி எழுதலாம்? 4³ அப்போ இந்த 3யும் பவர் இருக்கிற 1/3யும் கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன நிற்கும்? 4 நிற்கும். ப்ளஸ் அதே மாதிரி 125 என்ன எழுதலாம்? 5³ அப்போ 5³ பவரில் இருக்கிற 1/3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 5ன்னு நிற்கும். மேலே ஹோல் பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 1/4. இங்கே பாருங்கள், இது 9, இது 4 5 9. ஸோ 9ஐயும் 9ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 81 பவர் 1/4. 81 எப்படி எழுதலாம்? 3ஓட பவர் 4ன்னு எழுதலாம். நம்ம கரெக்டாக 3 × 3 × 3 × 3னா 81 ஹோல் பவர் 1/4. ஸோ 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் நிற்கக்கூடியது 3, ஆப்ஷன் பி. சரிங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பாருங்கள், 535. √m + √n - √p = 0 எனில் m + n - p த ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த -√p இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்னவாயிடும்? +√pன்னு ஆகிடும். ஸோ √m + √n = √p. இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ என்னவாயிடும்? இது a + b த ஹோல் ஸ்கொயர், இது √p² ஆகிடும். a + b த ஹோல் ஸ்கொயர்னா a², √m ஸ்கொயர் பண்ணால் m + b², √n ஸ்கொயர் பண்ணேன்னா n + 2ab 2 √m × நிற்கும் =√p ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் பியும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், p நிற்கும். சரி, இங்கே அது மாதிரி இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகாதுன்னா ஆகாது. ஏன் நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குன்றதால இங்கே டைரெக்டாக கேன்சல் ஆகாது, ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த +p இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ என்னவாகும்? m + n + p இங்கே வந்தால் -p = இது அதே மாதிரி அந்த பக்கம் கொண்டு போகிறேன். +2 அங்கே போயிடுச்சுன்னா -2 √m √n ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன்னா இது ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். -2 ஸ்கொயர் பண்ணால் +4 √m ஸ்கொயர் பண்ணால் m √n ஸ்கொயர் பண்ணால் n. பாருங்கள், லெஃப்ட் சைடில் அவங்க கேட்டது நின்றுடுச்சு, m + n - p த ஹோல் ஸ்கொயர். ரைட் சைடில் என்ன இருக்குன்னா 4mn. ஸோ 4mn எங்கே இருக்குன்னு பாருங்கள், தோ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஒரு சிலர் இப்போ தான் ஒரு 4-5 நாளாக இல்லை ஒரு 10 நாளாக தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் சொல்கிறதெல்லாம் புரியுது சார், ஆனால் கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கே அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதால தான்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் பேசிக்கான கொஷின்ஸாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னா, இதே காலை எழுந்தவுடன் கணக்குக்கு நம்ம முதல் நாள்லேருந்து போட்டிருப்போம் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேசிக் லெவலில் இருந்தே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இப்போ 100 108வது நாள் ஆயிடுச்சுன்னும் போது நம்ம அதே பேசிக் லெவலில் கொடுத்துருந்தா சரியாக இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா, முன்னாடி இருக்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆனால் அதெல்லாம் பேசிக்காக இருக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா முதல்ல இப்போது இந்த ரீசெண்டாக ஒரு 1 வீக்ஸை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். இதை பார்த்தெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது அப்படின்லாம் பயந்துடாதீங்க. நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு டேவிலேருந்து இருக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ 6 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிபட்டுரும். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு 108வது நாளுக்கான வினாக்கள். 536வது கேள்வி. x² + 1/x² = 14 எனில் x³ + 1/x³ மதிப்பு என்ன? அதே மாதிரி சிலர் வந்து குரூப் 2க்கு போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இந்த குரூப் 2க்கும் யூஸ் ஆகிறது மாதிரி தான். இதில் குரூப் 4னு இருக்கே அப்படின்னா இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். மொத்தமாக கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதால அது குரூப் 4 எக்ஸாமுக்காக அதை போட்டது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. குரூப் 4 குரூப் 2 எல்லாம் ஒன்று தான். இப்போ போட்டிருக்கிறது எல்லாம் அதே மாதிரி இப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டேவிலேருந்து வரது எல்லாமே எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, 536 முடிஞ்சது. 537 ax³ + 4x² + 3x - 4 மற்றும் x³ - 4x + a ஆகிய பல்லுறுப்புக்கோவைகள் x - 3ஆல் வகுக்கப்படும் பொழுது ஒரே மீதியை கொடுத்தால் a-இன் மதிப்பு என்ன? 538 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் m உறுப்புகளின் கூடுதல் n மற்றும் n உறுப்புகளின் கூடுதல் m எனில் m+ உறுப்புகளின் கூடுதல் என்ன? 539 ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் நீளமானது p சென்டிமீட்டர் மற்றும் ஒரு பக்கத்தின் நீளமானது q சென்டிமீட்டர். மேலும் p - q = 1 எனில் மூன்றாவது பக்கத்தின் நீளம் என்ன? 540 5 மீட்டர் × 4 மீட்டர் × 2 மீட்டரை பக்கங்களாக கொண்ட ஒரு அறையில் வைக்கப்படும் ஒரு கம்பத்தின் அதிகபட்ச நீளமானது. கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த முறை குரூப் 4ல் இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்கள். சரிங்களா? அதுதான் சொல்கிறது. நமக்கு குரூப் 4 குரூப் 2ங்கிறது எல்லாமே ஒரே பேஸ் தான். நம்ம பேஸ் இந்த மேத்ஸை எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கிறது தெரிஞ்சிட்டா போதும். எந்த சர்வீஸ் கமிஷனாக இருந்தாலும் டிஆர்பி டெட்டாக இருந்தாலும் ஈஸியாக அடிச்சிட முடியும் பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கான விடையை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.